அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்தள விமான நிலையத்துக்கு இந்தியா சீனா கடும் போட்டி. 30 வருட குத்தகைக்கு விட அரசு நடவடிக்கை. வடக்கு போலீஸ் நிலையங்களுக்கு இந்தியாவால் 134 கெப் வாகனங்கள். வித்யா பாலியல் வல்லுறவு கொலை, மரண தண்டனை கைதி, யாழ் சிறையில் தற்கொலை. தேர்தலை நடத்தாமல் விடுவதன் மூலம் மாகாண சபை முறையை இல்லாது செய்ய அரசு சதி. பாகிஸ்தானில் இராணுவத்தினர் சென்ற ரயில் மீது வெடிகுண்டு, கார் மோதி 30 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். மத்தள விமான நிலையத்துக்கு இந்தியா சீனா கடும் போட்டி. 30 வருட குத்தகைக்கு விட அரசு நடவடிக்கை. மத்தள மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்காக அரசாங்கம் 30 ஆண்டு கால குத்தகை உடன்படிக்கை ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதன் கீழ் இந்த விமான நிலையம் மற்றும் அதன் தரைப்பக்க வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருமுனை அணுகுமுறையின் மூலம் இந்தியா, சீனா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளின் கவனம் பெருமளவில் ஈர்க்கப்பட்டுள்ளது. 2026 ஜூன் 9ஆம் தேதியுடன் முடிவடையும் இதற்கான கேள்வி பத்திரம், டெண்டர், வலுவான நிதி உத்தரவாதங்களையும் அதே வேளையில் சீனாவுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் எல்லை அதிகார வரம்போட்டு ஒன்று மேலோங்குவதால் ஏற்படக்கூடிய சாத்தியமான சட்ட சிக்கல்களையும் உருவாக்கியுள்ளது. இந்த 30 ஆண்டு கால திட்டத்தை நிர்வகிப்பதற்கு ஏலத்தாரர்கள் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிகர மதிப்பு மற்றும் 5 ஆண்டு கால சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு சான்றளித்த அனுபவம் போன்ற கடுமையான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். விமானப்பக்க மற்றும் தரைப்பக்க செயல்பாடுகளை தனித்தனியாக பிரித்து முறையே இந்தியா மற்றும் மேற்கு ஆசிய மற்றும் சீனா முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த டெண்டர் அமைந்துள்ளது. இதற்கான முன்வடிவு கோரிக்கை ஜூலை மாத இறுதியில் வெளியிடப்படும் என அந்த செய்தி தெரிவிக்கின்றன. இந்திய அரசு இலங்கை போலீசுக்கு அன்பளிப்பு செய்த 134 கெப் ரக வாகனங்கள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. வடக்கு போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்படும். இலங்கை போலீஸ் பயன்பாட்டுக்காக இந்தியா இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 கெப் ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிடம் நேற்று திங்கட்கிழமை முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டன. இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதுடன் இந்த கெப் ரக வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட இந்த அன்பளிப்பை பாராட்டி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரியவினால் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு நினைவு பரிசொன்று வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சனிவிரட்ன, டிமோ நிறுவனத்தின் பொது முகாமையாளர் ரஜீவ் பண்டிதகே ஆகியோரும் இந்திய உயர்ஸ்தானிய காரியாலய அதிகாரிகளும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளும் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வித்யா பாலியல் வல்லுறவு கொலை, மரண தண்டனை கைதி, யாழ் சிறையில் தற்கொலை. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு யாழ்ப்பாணம் சிறைக்குள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வழக்கின் 2வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 46 வயதான ரவி என்றழைக்கப்படும் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே இவ்வாறு தமது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் சிறை கூட்டத்துக்குள் அவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலைக்கு செல்லும் வேளையில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்.
முழு நாட்டையும் உலுக்கிய குறித்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. அதற்கு எதிராக குற்றவாளிகளால் மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் கடந்த 6ஆம் திகதி உறுதி செய்திருந்தது. உயிரை மாய்த்து கொண்ட ரவி என்று அழைக்கப்படும் பூபாலசிங்கம் ஜெயக்குமார், சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம், சதீஷ்குமார், சந்திர என அழைக்கப்படும் தில்லைநாதன், சந்திரகாசன், பெரியத்தம்பி என அழைக்கப்படும் சிவனேசன், துசாந்தன் ஆகியோருக்கு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை உறுதி செய்தது. தண்டனை உறுதி செய்யப்பட்டவர்களின் தீர்ப்பினை மீளவும் உறுதி செய்வதற்காக குறித்த வழக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு திகதியிடப்பட்டது. அதற்காக நீதிமன்றில் குற்றவாளிகளை உட்படுத்த ஏதுவாக ஞாயிற்றுக்கிழமை குற்றவாளிகளை யாழ்ப்பாணம் சிறைக்கு மாற்றியிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னெடுத்த இந்த நிலையில் ஒரு குற்றவாளி உயிரிழந்தமை சிறைச்சாலை அதிகாரிகளால் அவதானிக்கப்பட்டிருந்தது. தேர்தலை நடத்தாமல் விடுவதன் மூலம் மாகாண சபையை முறையை இல்லாது செய்ய அரசு சதி. சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஒட்டுமொத்த மாகாண சபை முறைமையை இல்லாமல் செய்வதற்கான சூழலை தற்போதைய அரசு தோற்றுவித்து வருகின்றது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் ஊடக அமைப்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், மாகாண சபை தேர்தலை தமது அரசு நடத்தும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ அங்கம் வகித்த ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை தேர்தலை 2027ஆம் ஆண்டிலே நடத்தப்படும் என கூறியுள்ளமை கண்டிக்கத்தக்கது. மாகாண சபை தேர்தலுக்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியானது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டதால் இந்த வருடம் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் அறிவித்துள்ளார். பாராளுமன்றத்தின் ஒப்புதலுடன் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது பாராளுமன்றத்திலே வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். ஜனாதிபதியோ அமைச்சரவை பேச்சாளரோ பேச வேண்டிய விடயங்களே எந்தவித பதவியும் இல்லாத ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தானே அரசை நடத்துவது போன்று தொனியில் பேசுவது பாராளுமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் இராணுவத்தினர் சென்ற ரயில் மீது வெடிகுண்டு கார் மோதி 30 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் இராணுவத்தினர் பயணம் செய்த ரயிலை குறிவைத்து பலுச் விடுதலைப்படை அமைப்பினர் நடத்திய குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் பலுச்சிஸ்தான் மாகாணம் உள்ளது. கடந்த 1947இல் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனி நாடுகளாக உதயமான போது பலுச்சிஸ்தானும் தனி நாடாக அறிவிக்கப்பட்டது. 1948 மார்ச் மாதம் பலுச்சிஸ்தான் பகுதியை பாகிஸ்தான் இராணுவம் ஆக்கிரமித்து இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாகிஸ்தானுக்கு எதிராக பலுச்சிஸ்தான் பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இராணுவ பலத்தின் மூலம் போராட்டங்கள் நசுக்கப்பட்டன. இதில் சுமார் 2 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது முதல் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக பலுச்சிஸ்தான் மக்கள் போர்க்கொடி உயர்த்தி வருகின்றனர். பலுச்சிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து 1970ஆம் ஆண்டில் பலுச் விடுதலைப்படை என்ற கிளர்ச்சிப்படை BLA உருவானது. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக இந்த அமைப்பு தொடர்ந்து ஆயுத போராட்டம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் பலுச்சிஸ்தான் தலைநகர் குவாட்டாவில் உள்ள இராணுவ முகாமில் இருந்து ஞாயிறு காலை விசேட ரயில் புறப்பட்டது. இந்த ரயில் 300க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் பயணம் செய்தனர். மேலும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள், பாதுகாப்பு தளவாடங்கள் எடுத்து செல்லப்பட்டன. குவாண்டா இராணுவ முகாமில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாமான் பகத் பகுதியில் ரயில் வந்தபோது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார் ரயில் மீது பயங்கர வேகத்தில் மோதியது. 100 பேர் வரை உயிரிழப்பு. இந்த தாக்குதல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது. சுமார் 100 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சுகிறோம் என்று குவாட்டா நகரின் சிரேஷ்ட அதிகாரி குவாதீர் கும்ரானி தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.